எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். போன வீடியோவில் கஸ்டமர் வந்து அவரோட ஹோம் தியேட்டரோட யூசேஜ் பற்றி ஒரு 6 months யூசேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை பற்றி அவர் ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தார். ஈவந்தோ அது டாப்பிக்கை விட்டு கொஞ்சம் டீவியேட் ஆகியிருந்தாலுமே நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வியும் இருந்திருக்கும், என்னோட போட்ட டாப்பிக்கும் அந்த வீடியோட கண்டென்ட்க்கும் சம்மந்தம் இல்லையேன்னு. பட் சேம் கஸ்டமருங்கிறதுனால அவரோட ஃபீட்பேக் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு வேல்யூ பண்ணேன். ஸோ அதனால் அது போட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே இந்த ஸ்டீரியோ செட்டப்பை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்டீரியோ செட்டப் வந்து எப்படி இந்த ஐடியா வந்து எப்படி கன்சீவ் ஆச்சு, இந்த காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி நாங்கள் வந்து ஒன்று சேர்த்தோம், அண்ட் இந்த காம்போனன்ட்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இணைஞ்சி செயல்படுது, அதனால் என்ன மாதிரியான சவுண்ட் அவுட்புட் வந்திருக்கு, அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி இது வந்து ஒரு லிசனிங் செஷனும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த லிசனிங் செஷனில் ஒரு சில நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ராஜா சாரோட சாங்ஸும் இதில் வந்து லிசனிங் செஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக்கும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மியூசிக்ஸ்லாம் வந்து இந்த சிஸ்டமில் எப்படி இன்டர்ப்ரெட் ஆகி வருது, அண்ட் அதிலிருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டீரியோ லவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு சம்மதம் தருவே பச்சை நிறமே இலையின் நிறமை பச்சை நிறமே உங்கள் நிறமும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருவே எனக்கு சம்மதம் தருவே எனக்கு சம்மதம் தருவே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீரியோ செட்டப்போட காம்போனன்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சோனஸ் ஃபேபர்லேருந்து வெனரே 2.5ங்கிற 2 வெர்சடைல் டவர்ஸை வந்து இந்த ஸ்டீரியோ செட்டப்பில் இணைச்சிருக்கோம். அண்ட் இது கூட இதை பவர் அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா McIntoshலேருந்து MA252ங்கிற ஒரு ஹைப்ரிட் சாலிட் ஸ்டேட் டியூப் ஆம்ப்ளிஃபையர் தான் இதுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது போக கஸ்டமர் எனக்கு ஒரு சிடி டிரான்ஸ்போர்ட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து கேம்பிரிட்ஜ் ஆடியோவில் CXC V2ங்கிற ஒரு மாடலை வந்து தேர்ந்தெடுத்து இந்த செட்டப்பில் இணைச்சிருக்கோம். ஸோ இந்த சிடி டிரான்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணோம் அண்ட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நிறைய பேருக்கு சிடி டிரான்ஸ்போர்ட்டர்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன இந்த ஏவி காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒன்றிணைச்சி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுற ஹார்ட் அண்ட் பிரெயின் வந்து எவர்சோலோ DMP-A8. ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரீமர், ஒரு DAC ப்ராசஸர் அண்ட் ப்ரீஆம்ப்ளிஃபையர். ஸோ இதில் தான் எல்லா டிவைஸோட இன்புட்ஸும் இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் எப்படி ஒரு ஏவி ரிசீவரோ இல்லை ப்ரீ ப்ராசஸரோ யூஸ் ஆகுதோ அதே மாதிரி மியூசிக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரீஆம்ப்ளிஃபையர். ஸோ இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி நாங்கள் வந்து இணைச்சோம், ஒரு விண்டேஜ் மாதிரியான பவரை ஒரு மாடர்ன் ப்ராசஸிங்கோடு இணைச்சி ஒரு பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டீரியோ செட்டப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதிலேருந்து வர சவுண்டெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப புதுசாக இருக்கும். பழைய பாட்டே வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பாட்டே வந்து இதில் ரொம்ப புதுமையாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். புதுமையாக இருக்கிற மாதிரி இல்லை, புதுசாக தான் இருக்குது. அண்ட் சின்ன நுவான்சஸ்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாக இதில் கேட்குது. அட் த சேம் டைம் காதுக்கெல்லாம் எந்த விதமான இறைச்சல் இல்லாமல் அந்த சட்டில்னஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே அது வந்து அதோட சவுண்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுற விதம், அது ஒரு கம்ப்ரஸ்டாக எல்லாமே ஒரு பாயிண்ட் பிளாங்காக அது வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணாத ஃப்ரீக்வன்சியே இருக்காது. ஸோ ஒவ்வொரு வேவ் ஃபார்மும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நாங்கள் கொடுத்தோம். அண்ட் கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் நீங்கள் இதில் வந்து பார்ப்பீங்க. அவர் டோட்டலாக இந்த சவுண்டில் அவர் இமர்ஸ் ஆகிட்டார். டெய்லி பேசிஸில் அவர் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆன் ஆவரேஜ் அவர் யூஸ் பண்ணிடுறாரு. அண்ட் டெய்லி அவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கார்.
ஸோ இந்த சிஸ்டமில் வந்து இந்த காம்பனன்ட்ஸ்லாம் என்ன ரீசனுக்காக ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் இணைச்சி வச்சுருக்கோம் அண்ட் இது ஒன்றுக்கு ஒன்று எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் என்ன மாதிரியான மேஜிக் நடக்குது அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சோனஸ் ஃபேபரோட ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஷார்ட் பேக்ரவுண்டை பார்ப்போம். சோனஸ் ஃபேபர் த ஆர்ட் ஆஃப் சவுண்ட், இந்த கம்பெனியை ஃப்ராங்கோ செர்ப்லின் 1983 இட்டாலியில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். இவங்களோட ஸ்பீக்கர்ஸில் இந்த இட்டாலியனோட அந்த அவங்களோட ஆர்ட் கல்ச்சர், அந்த டிசைன், அட் த சேம் டைம் அந்த இட்டாலியன் சவுண்ட் அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இந்த டிசைன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி ரொம்பவே புதுமையான சவுண்டை கொண்டு வரும் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து மாடர்னாக ஒரு ஏன்னோ வேறு கிரகத்து ஏலியனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இதோட அந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக ஆஸ்தட்டிக்கலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ சோனஸ் ஃபேபர் வெனரி 2.5ங்கிற இந்த ஸ்பீக்கர் நான் தேர்ந்தெடுத்ததுக்கான ரீசனே வந்து McIntosh தான். ஸோ McIntoshல ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுங்கிறது நாங்கள் உறுதியாக நான் தீர்மானிச்சிட்டேன். அண்ட் McIntoshனு மைண்டில் வரும்போதே சோனஸ் ஃபேபர் வந்து அது இல்லாமல் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து சரியான ஒரு காம்பினேஷன். ஸோ சோனஸ் ஃபேபர் வந்து பார்க்கும்போது அதில் எந்த சீரீஸ் போகலாம், எது வந்து பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அட் த சேம் டைம் அந்த சவுண்ட் குவாலிட்டியும் வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அப்போது வந்து வெனரி வந்து அப்போ தான் லைட்டாக அது வந்து டிஸ்கண்டினியூ ஆகிற டைம். ஸோ ப்ரைஸிங்கும் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சதுனால கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது அவர் ஓகே போகலான்னு சொல்லி க்ரீன் சிக்னல் காமிச்சார். உடனே அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டோம். அண்ட் அது ப்ரொக்யூர் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஏலியனோட ஃபேஸை வந்து கொஞ்சம் பின்னாடி அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு ஆங்கிள்டாக அது இருக்கும். ஸோ ஒரு ஏலியனோட ஃபேஸ் மாதிரி தான் அதோட ஸ்ட்ரக்சரே இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கஸ்டமருக்குமே வந்து பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ என்னோடய ஹாலுக்கு, என்னோடய லிவிங் ரூமுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கருக்குன்னு இல்லை, அவர் நார்மலாக ஒரு இதுக்கு முன்னாடி யமஹா ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு கரெக்டாக அந்த ஸ்பேஸில் ஆப்டாக போய் இது உக்காந்துருச்சு. அதுலேயே அவர் வந்து பாதி இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ சவுண்ட் ஈவன் அது வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 mmக்கு சாஃப்ட் சில்க் டோம் ட்வீட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சோனஸ் ஃபேபரில் இருக்கிற ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ட்வீட்டர். இது வழக்கமாக இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட என்ன காம்பனன்ட்ஸ் வந்து உள்ள ரா மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றது எப்போவுமே அது ரிவீலே பண்ண மாட்டாங்க. அது ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களும் அதே மாதிரி தான். இவங்க வந்து கர்வ்னு சொல்லி ஒரு கோன் வந்து அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவுமே வந்து இன்க்ரீடியன்ஸை பற்றி எங்கேயுமே போடலை. பட் அதுக்கு பேர் வந்து கர்வ்னு சொல்லி ஒரு ட்ரைவ், அந்த கோன் பேர் வந்து கர்வ்னு சொல்லி இவங்க வச்சுருக்காங்க. இவங்களோட கம்பெனி ப்ரொப்ரைட்ரி ட்ரைவ் இது. அண்ட் இது வந்து ஒரு காம்போசிட் ட்ரைவ்னு சொல்கிறாங்க. பட் இதிலேருந்து வர சவுண்ட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஃபைபர் கிளாஸ் ட்ரைவாக தான் இருக்கணும். ஒரு காம்போசிட் ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சவுண்ட் சிக்னேச்சர் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அந்த McIntoshலேருந்து வர அந்த வார்ம்னஸை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த டீட்டெயிலிங்கோடு கொடுக்கும்போது அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் அந்த பேஸோட கண்ட்ரோலாக இருக்கட்டும், மிட் டோன்ஸோட கண்ட்ரோலாக இருக்கட்டும், அண்ட் எஸ்பெஷலி இந்த ட்வீட்டரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜை வந்து செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் நீங்கள் வந்து அந்த டோட்டல் வோக்கல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே வந்து அது ஆர்கானிக்காக அப்படியே வாசிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இது வந்து அந்த நேச்சுரல் சவுண்டை வந்து ரீட்டைன் பண்ணுது. ஸோ எந்த ஸ்பீக்கர் இருந்தாலுமே அதோட கோல் வந்து ஒன்றே ஒன்று தான், எந்த அளவுக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த நேச்சுரல் சவுண்டை வந்து ரீட்டைன் பண்ணி நம்மளுக்கு திருப்பியும் ரீஎக்ஸிபிட் பண்ணுதுங்கிறது தான் அதோட கோலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கருக்கும் அதே கோல் தான். பட் அது வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது தான் விஷயம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 99% உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எல்லோரும் உட்காந்து உங்களுக்கு பாடுற மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும், நீங்கள் கண்ணு மூடி கேட்டிங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு அந்த பர்ஃபெக்ட் ஸ்டேஜை வந்து இதை செட் பண்ணிடுது. இதோட டோட்டல் சவுண்டோட டைனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கிறிஸ்ப்னஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றுத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ஒவ்வொரு வேவ் ஃபார்மும் கஸ்டமரை வந்து எக்ஸைட் பண்ணுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
நானுமே வந்து கேட்டுட்டு அப்படியே உக்காந்துட்டேன் கொஞ்ச நேரம், அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க கேட்க இன்னொன்று சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் இது. ஸோ ஹேவிங் செட் தட், இப்போது இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து பவர் பண்ணுற McIntosh MA252 பற்றி பார்ப்போம். ஸோ McIntosh வந்து இந்த பிராண்டை பற்றி நான் சொல்லவே வேணாம். இவங்க பண்ணுற எல்லா பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸும் இருக்கட்டும், இல்லை ப்ரீ ப்ராசஸர்ஸும் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஆடியோஃபைல் கிரேடில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடியோ இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து மறுக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு பிராண்டு தான் வந்து McIntosh. McIntoshல பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சத்துக்கெல்லாம் ஈஸியாக பவர் ஆம்ப்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கும் மேலேயும் இருக்குது. பட் கொஞ்சம் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா செலவு பண்ணிவிட்டு உக்காந்துருவோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க தயாரிக்கிற ஒவ்வொரு மாடலுமே வந்து சூப்பர் ஹிட் தான். அண்ட் குளோபல் லெவலில் எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு, இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நம்ம வந்து வீட்டில் செட் பண்ண மாட்டோமான்ற ஒரு கனவு தான் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் ஃபோரம்ஸில் போய் படித்து பாருங்கள். அண்ட் நிறைய யூடியூப் ரிவ்யூஸ், அதோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்றைக்குனா ஒரு நாள் நான் சம்பாரித்து இது வாங்குவேன் அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது எக்ஸ்பென்சிவ். அட் த சேம் டைம் இந்த ஆடியோ காம்பனன்ட்ஸில் வந்து ஒரு டாப் 3 கம்பெனிஸ்னால் McIntosh அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த ஆடியோ ஃபைல்ஸ் மத்தியில் McIntoshன்னு நீங்கள் சொன்னாலே போதும், உங்களை பார்க்குற விதமே வந்து வேறு மாதிரி, நீங்கள் ரொம்ப நாலேஜபிள்னு சொல்லி அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கஸ்டமரும் அனுபவிச்சிருக்கார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ப்ரொஃபிஷியன்ட் பிராண்டு தான் அது. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் MA252 பற்றி இப்போ பார்ப்போம். McIntosh MA252 ஒரு ஹைப்ரிட் சாலிட் ஸ்டேட் இன்டகிரேட்டட் டியூப் ஆம்ப்ளிஃபயர். அண்ட் இதோட லுக் அண்ட் டிசைன் வந்து எப்படி இவங்க வடிவமைச்சிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ MA252 பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப ஒரு நேர்த்தியான ப்ரீமியம் டிசைன் அப்ரோச் தான் இவங்க எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம கீழே இருந்து பார்த்தோன்னா அந்த பேஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இப்போ இந்த பாத்திரம்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அதுவுமே வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும் ஃபினிஷ். ஆனால் உங்களுக்கு அந்த பாலிஷ் பண்ணும்போது அந்த ப்ரஷ்டு மெட்டல் ஃபீல் வந்து அதில் இருக்கும், அந்த ரவுண்டாக அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இவங்க வந்து ரொம்ப ஹை கிரேட் மிஷினரி வச்சு பண்ணியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. இதனாலேயே இது வந்து கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு அந்த ப்ரீமியம் லுக் வந்து இதுவே கொண்டு வந்துடுது. ஆனால் சைடில் அந்த McIntosh 252ங்கிற அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அது ப்ரஷ்டு மெட்டலில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால அந்த லோகோக்கே அது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மாதிரி இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் நாபாக இருக்கட்டும் ஆர் அந்த ப்ரீசெட் நாபாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டலில் இவங்க பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கிளாஸியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் ஃபுல்லாக 4 டியூப் ஆம்ப்ளிஃபயர், அந்த டியூப்ஸை வந்து இவங்க பொருத்தியிருக்காங்க. ஸோ 2 12AX7ம் 2 12AT7ம் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஆம்பர் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு லைட் எரியும். அண்ட் இது அந்த டைமில் வந்து உள்ளே இருக்கிற ஆம்ப்ளிஃபயரை வந்து ஹீட் பண்ணும். ஸோ அது ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் வாட்டேஜ் அண்ட் ஹீட்டை வந்து அட்டைன் பண்ணிடுச்சுன்னா உடனே வந்து க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆம்ப் வந்து இப்போ சவுண்டு வந்து வெளிப்படுத்துறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுவே வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடு அது கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் அதனால் வருது. ஸோ இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் டியூப் ஆம்ப்ளிஃபயர் அண்ட் சாலிட் ஸ்டேட் பவர் ஆம்ப்ளிஃபயரும். அண்ட் இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது வந்து 8 ohmஸில் 100 வாட்ஸ் வந்து இது அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த 100 வாட்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் பவர். ஸோ ரொம்ப சீராக 100 வாட்டேஜ் வந்து இது கொடுக்கும். இதுவே வந்து 4 ohmஸில் பார்த்தீங்கன்னா 160 வாட்ஸ் கண்டினியூஸ் பவர் கொடுக்கும். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 12AX7ன்ற 2 டியூப் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னும் 2 12AT7ங்கிற 2 டியூப் வச்சுருக்காங்க. ஸோ இது 4மே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் அண்ட் ஆம்பர் லைட் கொண்டது. அண்ட் க்ரீன் கலரில் எரியும் போது இது வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் கண்டினியூஸ் பவர் கரெக்டாக எந்த விதமான கிளிப்பிங்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸ்பீக்கரும் இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் சவுண்டு வந்து நீங்கள் இதுக்கு மேட்ச் இல்லாத ஒரு ஸ்பீக்கரில் வச்சு நீங்கள் சவுண்டை நல்லா கிராங்க் அப் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போது இது வந்து ஆம்பர் ஆர் ஆரஞ்சு லைட்டை வந்து அப்பப்போ இது வந்து ஃப்ளிக்கர் ஆகும்.
அப்படி ஆகும்போது இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து திணறுதுன்னு அர்த்தம். கரெக்டான பவர் கொண்ட ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுக்கு பேர் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருந்து நீங்கள் ஸ்பீக்கர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். அண்ட் இதோட டிஹெச்டி பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 0.03% கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட எஸ்என்ஆர் பார்த்தீங்கன்னா, அதாவது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 97 dBயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்புட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 XLR போர்ட்டும் 2 பேர் ஆஃப் RCA போர்ட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃபோனோ ஜாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெனைல் ஃபோனோ பிளேயர் இதெல்லாம் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். அதுக்கு பேர் போனது தான் இந்த மக்கின்டோஷே. ஸோ அந்த கிளாசிக் லெகசி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இதில் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் நீங்கள். அண்ட் டோன் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாஸ் ட்ரிபிள் இதெல்லாம் வந்து ப்ளஸ் 10 dBக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது போக இதில் அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபருக்கான அவுட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் கார்டுன்ற மக்கின்டோஷ்க்குன்னு ஒரு பேட்டன்டட் பவர் கார்ட் சிஸ்டம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, பவர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அண்ட் ஆல்சோ சென்ட்ரி மானிட்டர்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த 2 சிஸ்டமும் என்ன பண்ணோன்னா, உங்களோட அந்த நீங்கள் எதனா மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க, இன்புட்டில் எதனா கொடுக்குறீங்கன்னா அதோட சைன் வேவ்ஸை வந்து இது ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து கிளிப்பிங் வந்து தடுக்கப்படும். அதாவது ரொம்ப அந்த வால்யூம் அந்த சைன் வேவ் மேலே போய் அது கிளிப் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி டிஸ்டார்ஷன் வரும் இல்லையா? ஸோ அது வந்து தவிர்க்கப்படும். அதனால் ஆம்ப்ளிஃபையரும் வந்து சேஃபாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்பீக்கரும் வந்து டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளிப்பிங் வரும்போது அது வந்து வால்யூமை வந்து டக்குன்னு அந்த இடத்துல மட்டும் மைக்ரோ செகண்டில் குறைச்சிடும். அப்படி குறைக்கும் போது உங்களுக்கு வந்து அது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ள அவ்வளோ விஷயங்கள் வந்து இது உள்ள அந்த ப்ரொடெக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்பீக்கர் ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேர் சிஸ்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5 லட்ச ரூபா அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த விதத்துலேயும் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் அது வந்து எரிஞ்சு வாய்ஸ் காயில் எரிஞ்சு போயோ இல்லை அந்த ஸ்பீக்கர் வந்து பழுதாகாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த செட்டப்போட ஹார்ட் அண்ட் பிரெயின் பார்த்தீங்கன்னா எவர்சோலோவோட DMP-A8. எவர்சோலோங்கிற இந்த கம்பெனி வந்து ஒரு ஜிட்டுன்ற ஒரு கம்பெனி இருக்குது இல்லையா, மீடியா பிளேயர். ஸோ அவங்களோட ஒரு பிரான்ச் தான் இது. ஸோ அவங்க ஓன் பண்ணுற ஒரு கம்பெனி தான். அண்ட் இந்த பிராண்ட் வந்து இப்போது ஒரு 2-3 இயர்ஸாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அதுவும் முக்கியமாக ஆடியோ ஃபைல்ஸை வந்து ரொம்பவே கவர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களோட அந்த அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப மாடர்ன் அப்ரோச் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்ப ஒரு ஃப்யூச்சர் ப்ரூஃப் அப்ரோச் எடுத்திருக்காங்க. ஸோ இதோட ஆஸ்தட்டிக் லுக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்கிராஃப்ட் கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரொம்பவே வந்து ஸ்லீக்கான லுக்கோட, அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலையபிளான மெட்டல்ஸ் வந்து CNC கட்டிங்கில் ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்கும். இது வந்து ஹீட் டெசிபேஷனுக்கும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். எவர்சோலோ DMP-A8 நீங்கள் ஒரு ப்ரீ ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ணலாம், ஒரு DAC ப்ராசஸராக யூஸ் பண்ணலாம், அண்ட் மியூசிக் ஸ்ட்ரீமராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூணுமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடில் இது வந்து செப்பரேட் டிவைசஸாக வந்து ஒரு ரேக் சிஸ்டமில் வைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது செப்பரேட்டாக அது வந்து எப்படி இயங்குமோ, எந்த அளவுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக டாப் நாட்ச் அண்ட் எக்ஸ்க்யூசிட்டாக இருக்குமோ, அது எல்லாமே இது இன்டகிரேட்டடாகவே இவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்றது தான் ரொம்ப வியக்கத்தக்க விஷயமாக இருக்குது. அதனால தான் இந்த டிவைசஸ் வந்து அதுவும் எவர்சோலோ கிட்டேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட்டை வந்து ஆக்கிரமிச்சிட்டு வருது. இதோட ஆஸ்தட்டிக் லுக் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கிரேட் அலுமினியம் சாசிஸில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க வித் CNC கட்டிங். அண்ட் இதில் வந்து சைடில் வந்து ஹீட் சிங்க் கூட இருக்குது. அதனால் ஹீட் டெசிபேஷன் வந்து ரொம்ப ஃபெனாமினலாக இருக்கும். அண்ட் இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனே வந்து ஆக்சுவலாக வால்யூம் நாப் தான்.
ஸோ தனியாக இதில் வந்து பவர் பட்டன் எதுவும் கொடுக்கல. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய இனோவேஷனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ஆம்ப்ளிஃபயர்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ வால்யூம் நாப் வந்து உங்களுக்கு வந்து திருப்புறத்துக்கு வால்யூம் ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு ரொம்பவே ஒரு ஃபங்க்ஷனலான ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 800x480 அதோட ரெசல்யூஷன். பட் இந்த டிஸ்பிளே வந்து இந்த சைஸுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். டச் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் இது போக மொபைலில் இதோட ஆப் வந்து ரொம்பவே ஃபங்க்ஷனலாக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் வந்து ரியல் டைமில் நீங்கள் மொபைலில் வந்து அந்த ஐபிஎஸ் டிஸ்பிளேயில் என்ன மெனு இருக்கோ அது மொபைல்லையும் பார்க்கலாம். நீங்கள் மொபைல்லையும் வந்து இதை ஃபுல்லாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரெண்டுமே ஒரு பர்ஃபெக்ட் சிங்கில் ரியல் டைமில் நடக்கும். அண்ட் இதில் ரியரில் இருக்கிற கனெக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஎஸ்பி DAC இன்புட் இருக்குது, ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் இன்புட்ஸ் இருக்குது, HDMI ஆடியோ அவுட்புட் இருக்குது, அண்ட் RCA அண்ட் XLR பேலன்ஸ்டு அவுட்புட்ஸ் வந்து இதில் இருக்குது. ப்ளூடூத், வைஃபை அண்ட் ஈத்தர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் ஒன்று இவங்க ரொம்ப ஹேண்ட் பிக் பண்ணி ரொம்ப ப்ரீமியம் ஆடியோஃபைல் கிரேட் காம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் தான் வந்து ரொம்ப மெயின். எந்த ஆடியோ கிரேட் மெட்டீரியல் நீங்கள் ஆம்ப்ளிஃபையரோ இல்லை எந்த எக்யூப்மெண்ட் நீங்கள் பண்ணாலுமே அது என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க, எப்படி இவங்க போயிட்டு அதை ப்ரிக்யூர் பண்ணுறாங்க, இந்தந்த சின்ன சின்ன காம்போனண்ட்லாம் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உருவாக்கும். அண்ட் இதில் இருக்கிற DAC ப்ராசஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா AKM அஷிஷோ கஷாய்ங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. முன்னாடி வந்து நம்ம மெரான்ஸ் அண்ட் நிறைய மெரான்ஸ் டெனான் அண்ட் நிறைய ஏவி ரிசீவர்ஸ் அண்ட் ப்ரீ ப்ராசஸர்ஸ்க்கு இவங்க தான் வந்து அவங்களோட DAC ப்ராசஸர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த கம்பெனியோட ஒரு ஃப்ளாக்ஷிப் DAC ப்ராசஸர் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் இந்த DAC ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதில் 2 DAC சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ES9038 ப்ரோங்கிற 2 DAC சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 32 பிட் அண்ட் 768 Hz PCM அண்ட் DSD 512 சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ கிளாக்கிங் அண்ட் ஜிட்டர் ரிடக்ஷன் வந்து இதில் பொருத்தியிருக்காங்க. அல்ட்ரா லோ ஃபேஸ் நாய்ஸ் அண்ட் femtosecond clock ஃபார் அக்யூரேட் டைமிங் வந்து இதில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராசஸிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட இன்புட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1s and 0s இருக்கும். அண்ட் அதை வந்து ரியல் டைமில் வந்து அனலாகாக இது கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எந்த அளவுக்கு எந்த நேனோ செகண்டில் அது வந்து பண்ணுது, நேனோ செகண்ட் கூட இல்லை, femtosecondல வந்து இது பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்பவே சிங்க்ரனைஸ்டு அண்ட் ரியல் டைம் ப்ராசஸிங்காக வந்து இது பண்ணணும். ஸோ அதில் வந்து ஜிட்டர் வந்து இருக்கவே கூடாது, அது ரொம்ப ரெடியூஸ் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா SNR XLR அவுட்புட் வந்து 132 dB அண்ட் SNR பார்த்தீங்கன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து 0.0008% வந்து THD ப்ளஸ் நாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பேலன்ஸ்டு அவுட்புட்க்கு. RC அவுட்புட்க்கு வந்து 126 dB, SNR பார்த்தீங்கன்னா 0.0001% வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அனலாக் அவுட்புட் ஸ்டேஜஸ் வந்து ஃபுல்லி பேலன்ஸ்ட் அண்ட் அனலாக் சர்க்யூட் டிசைன் வந்து ரொம்பவே ஒரு லோ நாய்ஸ் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் ஸ்ட்ரீமிங் அண்ட் நெட்வொர்க்கிங்க்கு இவங்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூன் ரெடி அண்ட் DLNA சீம்லெஸ் இன்டகிரேஷன் வித் ரூன் அண்ட் நெட்வொர்க் பேஸ்ட் ப்ளேபேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து UPnP சப்போர்ட் பண்ணும், விச் மீன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட NAS ஆர் ஷேர்டு ட்ரைவ்ஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கலெக்ஷன்ஸை அதிலிருந்து நீங்கள் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இது டைடல் கனெக்ட் சப்போர்ட் பண்ணுது, கியூபஸ், ஸ்பாட்டிஃபை கனெக்ட் அண்ட் ஏர்ப்ளே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஏர்ப்ளேயோட ஐடியூன்ஸ் இன்டகிரேஷன் ஃபெனாமினலாக இருக்கும். ஏன்னா ஐடியூன்ஸ் உங்களுக்கு வந்து பிசியில் ஒர்க் பண்ணும் அண்ட் ஆப்பிள் டிவைசஸில் ஒர்க் பண்ணும். ஆனால் அதர் தேன் திஸ் வேறு எதுலையுமே வந்து நீங்கள் பெருசாக ஐடியூன்ஸ் வந்து எதுலையுமே ஒர்க் பண்ணாது. ஆனால் இதில் வந்து ஒரு சீம்லெஸ் இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஷியல் ஆடியோலாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் மூலியமாக இதில் கனெக்ட் பண்ணி ஏர்ப்ளேயில் கனெக்ட் பண்ணி கேட்கும்போது ஐடியூன்ஸே இதில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அண்ட் இந்தளவுக்கு ஒரு ஐடியூன்ஸோட இன்டகிரேஷன் வேறு எந்த டிவைஸ்லேயும் இல்லவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இதில் இருக்குது. அண்ட் ஸ்பேஷியல் சவுண்டெல்லாம் நீங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் இதில்.
இதில் வந்து ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.0 இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹை ரெசல்யூஷன் ஒயர்லெஸ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன ஃபீச்சரும் வந்து இவங்க ஓவர்லுக் பண்ணலை. எல்லாமே வந்து பவர் பேக்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீமர் இல்லை ப்ரீ ஆம்ப்ளிஃபயருக்கு என்ன தேவையோ அது எதுவுமே ஓவர்லுக் பண்ணாமல் எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து இதில் கொட்டி குவிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு பவர் பேக்டு டிவைஸ். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டீரியோ லிசனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான டிவைஸ். அண்ட் இதை வந்து ஓவர்லுக் யாருமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு சப்போஸ் இந்த டிவைசஸ் பற்றி தெரியலனா தயவு செஞ்சு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். நானுமே வந்து இந்த எவர்சோலோ DMP-A8 பற்றி ஒரு தனியாகவே ஒரு ரிவ்யூ இல்லை ப்ரெசன்டேஷன் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறையா நாலேஜ் இதிலேருந்து கிடைக்கும். Let us come to the main part of this interaction. So the stereo setup. So how is your music journey altogether in your life? How it started and what it means to you? Yeah. See, music for me in my life is something a lot, Javed. See, from the very young age itself, I have some musical background from the Carnatic classical side in my family. That doesn't mean that I have, but it comes naturally for me. First, initially in my younger days, I started listening to music. So those days we don't have any advanced musical system and all. It's like a mono system only. You only hear what we used to hear is the lot of the lyrics and the songs and the melody. That's all. We don't have the liberty or something at that time of having the entire instrumentation or the entirety of the song those days. So from there my interest started, and over a period of time it became very passionate for me. So then I started singing myself, started enjoying listening. First, and another thing, I don't have any scale or anything. I don't want to stop only with this song or that song, that music director, this music, no. So whatever I feel like it is enjoyable, I used to enjoy. Even sometimes I don't know even the language also, if the song is very good. There was a time I used to enjoy some of the Marathi songs. I don't know Marathi also, but songs were very nice. Oh, why not? So we can enjoy. So this is how the interest and passion in me started. It was a very long time, and initially I started with listening with the cassettes. You know cassettes, it's all like a mono recording. Yes. As I told you, we just listen only the songs and the lyrics only. We can, most of the time only the singer and his dynamics and the lyrics only we used to hear. Yes. Other aspects we cannot hear, it is a mono recording. So next level came actually the CDs. When the CDs started coming in the market, CD sound qualities are very good. And especially after it happened with Raja sir also, because Raja sir was not having that much technology when he was recording it. Yes, it's absolutely. all started after when Rahman people like AR entered into the scene. There was a big jump, big difference in the musical recording itself. So initially then the CD qualities were very good. We started enjoying the entire music of the any particular album, song or anything, album or anything. So now we have a source, but we need something to reproduce that source, no? Exactly. So I started with a small system in the beginning. So it's all like a journey. So because straight away I cannot buy a system like this at that time. I don't have that much capacity also. So I started listening with a small my system, and it was definitely better than my cassette listening, but it was not the best of it. So that gives some kind of enjoyment for me. From there I started one by one, step by step. See, it's that's the perks of being a music listener or a music lover, I can say. ஸோ நம்ம வந்து அந்த லாங்குவேஜ் பேரியர் இதெல்லாமே தாண்டி அந்த மியூசிக் வந்து லிசன் பண்ணுறது இப்படி தான் லிசன் பண்ணணுன்ற ஒரு நம்ம கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா there are no bounds, there is no limitation. We will love any music regardless of music director or language or எது வேணாலுமே இருக்கலாம். ஸோ இட் ஷேட்டர்ஸ் எவ்ரிதிங். ஸோ மியூசிக்கு மட்டுமே தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ அப்போது வந்து அந்த மியூசிக் வந்து கேட்கறதுக்கு ஒரு நல்ல சிஸ்டம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. அண்ட் யூ ஹேட் அ சிஸ்டம் பிஃபோர். நவ் வி ஹவ் எக்ஸ்சேஞ்ச்ட் இட் டு நியூ ஒன். ஸோ ஹவு இஸ் த அப்கிரேட்? வாஸ் இட் ரியலி வர்த்தி ஃபார் த penny that you paid? And how it is justifying your investment? Yeah, definitely. See, definitely it justified that. See, every musical system has its own limitations.
we cannot blame any system. Oh, this system is bad, இது ஒன்றுமே பண்ணலப்பா, இதுதான் பண்ணுறதுலாம் நம்மளால சொல்ல முடியாது. Every system has got a certain kind of limitations because the engineering is like that only. That's why there are a lot of varieties of product in the market. If you take mobile also, there are mobiles available for even 1,000 rupees or 2,000 rupees. There are mobile for lakhs also. Yes. There is a difference in that. This is the same way. So there is a big jump of the way I listen the music. So the previous system, as I told you, has got a certain amount of limitations. It was not very crispy sound, or the entire details were limited. It's not bringing out the entire detail, and the sound is not widespread, and something like that. It has got a own system. So when I wanted to listen a little bit more, because as I am very passionate, and now my music listening is also has got a lot of things, because I have a quite variety of songs in my disc. So I wanted to go to the next level. So that's what I discussed with you. Yes. Then you recommended, when based on my experience, my listening experience and my interest, you suggested various products. From that we pick and choose one, and this product came, the current product. This was something like amazing. So it was a multiple jump from what I heard. It unlocked the door to a new level, right? New level. Exactly. It taken me to a very new level. And like whatever I was talking about, the thing now, very detailed sound, very musical, very organic, and the mix and sounds, everything is very good. So even though it is in the open room, I was able to feel that. It gives a lot of satisfaction, and I used to involve in the music. Earlier I used to listen, now I started getting involvement in the music, because I started enjoying the small things. See, music is not only one thing, voice and some lyrics. It contains a lot of things. Why I am talking about this is because we have to give the proper justifications for the people who really creates this music. Exactly. Whether it is Raja sir or A.R. Harris Jayaraj, whoever it is. Otherwise, when they do lot of things, they mix lot of strings are there, trumpets are there, and other percussions are there, voice is there, and their emotions are there, lyrics is there. So all we need to listen, then only it comes as a music, right? So if you want to enjoy that, we need a very good system which brings out all these things. So that gives an immense satisfaction for me when I brought this system. In fact, now only I started listening. My system is getting warmed up now. So maybe as the time goes by, I am sure it will more pleasure even improve music. And it will provide you more detailed sound. Yeah, correct. I am sure about it. But this itself has gone to whole new level, right? Definitely whole new level. See, it's always regarded that globally the music lovers will always say, when it comes to this particular equipment, this is the marriage that is made in heaven. Between Sonus Faber and McIntosh. So their combination is always terrific and amazing. அது வந்து என்ன சொல்றது, ரெண்டுமே வந்து வேற கம்பெனி அண்ட் டோட்டலி வேற டிபார்ட்மெண்ட், ரெண்டுத்துக்குமே வந்து எந்த லிங்க்குமே கிடையாது. பட் அகெயின் அந்த சோனஸ் ஃபேபர் அண்ட் மக்கின்டோஷ் அந்த காம்பினேஷன் வந்து அடிச்சிக்கவே முடியாது. வேறு எந்த ஸ்பீக்கர் போட்டாலும் உங்களுக்கு இந்த காம்பினேஷனில் வர இந்த வார்ம் சவுண்ட் அண்ட் இந்த சிக்னேச்சர் வந்து வேறு எதுலேயுமே க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வி suggested you this particular product that is based on your input and the என்ன சொல்கிறது, அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சவுண்டில் வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த லவ். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்த சிஸ்டமோட இது வந்து நல்லா உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த இனிஷியல் இம்ப்ரெஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? பேஸ்ட் ஆன் அந்த ஆஸ்தட்டிக்ஸ் இல்லை அதோட டிசைன் இதெல்லாம் வந்து பை லுக்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? First of all, both McIntosh and this Sonus Venere, rendu perukku rendu things we can say. What I observed uniqueness, I can tell. For example, with McIntosh, and the build itself is very quite attractive, and the tubes, and especially when it started use that orange, and then when it goes to the lush green. Yes. And iduve vandu it gives a different look. And that first always anything, the looks always the first attraction for us. முதல்ல ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போதே நமக்கு next only we will go to the entire specification. The moment you turn it on, it will say, wait, I am preparing myself to give that experience. Wait for கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் yes, I am prepared அப்படின்ற மாதிரி it will give a statement. கரெக்ட். அந்த இது வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் அப்படி தான் வரும்.
then only next we will go to the specification, அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, இது எப்படி இருக்குங்கிறத ஆல்வேஸ் நம்ம பார்த்தோன்னே ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மைண்டில் என்ன விஷுவலாக பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு அப்பீல் ஆகும். சேம் திங் ஃபார் McIntosh. Now when it comes to this our Sonus Faber, இதுலேயும் அப்படி தான். இந்த பில்டு குவாலிட்டி இட் செல்ஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். யூ see this walnut அந்த பில்டு, அந்த டிசைன், அந்த வே இன் விச் இட் வாஸ் டிசைன்ட், அதுவே வந்து ஒரு ஃபஸ்ட் அட்ராக்ஷன் ஃபார் யூ. ஸோ இந்த ரெண்டும் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக் இதுவாக இருந்தது இந்த ரெண்டுக்கும். அதனால அதுவே ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தது. இட் கேவ் மீ an impression, oh, these guys will definitely produce some good music. So even before listening you came to a conclusion. Yeah. So அதுவே ஒரு பாதி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுச்சு. அதுதான் சொல்றேன், when you go to some, for example, you wanted to buy many product, but you will get always satisfied when you go to particular showroom only. Exactly. அது வந்து அந்த ஷோரூமில் வச்சுருந்தவங்க விதம், அந்த ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது, அந்த ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டி, இதெல்லாம் அப்பீல், இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும், ஓ இது வந்து தான் நமக்கு வேணுங்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் நாட் டெல்லிங் தட் அதை தான் நீங்கள் வாங்குவீங்க பண்ணுவீங்க இல்லை, பட் தட் கிவ்ஸ் you some kind of feeling, or impression feeling, oh I think this is what I want, இங்கே பார்க்கலாம் நம்ம அப்படின்னு வரும். இதை வந்து நான் மற்ற ப்ராடக்ட்ஸ்லேயும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சேம் ப்ராடக்ட் யூ கோ டு ஒன் ஷோரூம், அங்கே வச்சிருக்கிறது அந்த அப்பியரன்ஸ் பார்த்தாவே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். the same thing maybe when you go to the next showroom, so it gives, the first appearance always gives you an kind of a confidence to explore more of that product. Exactly. So அது வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட்டில் நமக்கு கிடச்சிது. ப்ளஸ் அது நீங்களும் அதை பற்றி நிறையா சொன்னதுனாலே நான் ஜஸ்ட் மேட் சம் மை ஓன் ரிசர்ச். ஸோ இட் கிவ்ஸ் யூஸ்வலாக இந்த மாதிரி ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து வி வில் நாட் புஷ் த கஸ்டமர்ஸ் டு பை இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன்னா திஸ் இஸ் மோர் சப்ஜெக்டிவ் அண்ட் வெரி பர்சனல். நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் பார்க்குறதுக்கும் அதில் லிசன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ சிஸ்டமில் லிசன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இட் இஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் கனெக்ட். ஸோ அதில் வந்துட்டு வி கேனாட் கோ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த கஸ்டமர் அண்ட் டேக் ஹிம் ஆர் ஸ்டீர் அவே ஃப்ரம் ஹிஸ் பேஷன் ஆர் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். அதில் நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வில் ஜஸ்ட் ஷோ த வே வேர் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த பாத் அண்ட் யூ கேன் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். ஸோ தட் இஸ் த அப்ரோச் வி டேக் யூஸ்வலி. அண்ட் அப்படி தான் நான் உங்களுக்கும் சொன்னேன். அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் தட் இட் ரியலி ஒர்க் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸர் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ Eversolo. ஸோ வாட் இஸ் யுவர் இனிஷியல் தாட் அபவுட் இட்? Yeah, that is also another experience. See, before I was having a different music streamer. So when we discussed about it, when we bought this, one of the biggest advantages it has got the pre-process மாதிரி ஒரு இந்த மாதிரி. So that gives இன்னும் வந்து இந்த gives another color to the song. So it gets there itself a small process பண்ணிட்டு நமக்கு then it comes to our main amplifier. Exactly. So அது ஒன்றுமே இல்லை, this Eversolo is a music streamer. So that lot of streaming this thing is there in stuff like Tidal, Qobuz, Spotify and many more are there. In fact our Apple also now they have given this. So I have subscribed for all these things, especially to listen the songs from all this music streaming. So அதிலேயே பில்ட் பண்ணி இருக்கிறதுனால that gives another advantage actually. See, there are this my observation, when you are streaming either through from other devices and connecting through a preamp onto that experience is different. But when all these apps are built in the same streamer itself, that quality is completely different. So that is completely, the song itself is enriched because of this, and then it gets further polished by our McIntosh, so that music listening is a different experience. It is more like an amalgamation of classic music listening equipment with a modern music listening equipment, right? Exactly, yes. So and I just want to tell you that we have saved several lakhs by implementing Eversolo in this project. Why, you know, because இது இல்லைனா நம்ம வந்து ஸ்ட்ரீமருக்குன்னு தனியாக வச்சுக்கிட்டு டேக்குன்னு தனியாக ப்ரீ ப்ராசருக்கு தனியாக நம்ம இதெல்லாம் வந்து ஒரே டிவைஸில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் இட் ஹாஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் டேக் சிப்ஸ் தட் இஸ் இன்ஸ்டால்ட் இன் இட். அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸே ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும், டிஎஸ்பியாக இருக்கட்டும், அண்ட் அதோட கிளாக்கிங் மெக்கானிசம் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் இன் த வீடியோ. பட் அதோட கிளாக்கிங் மெக்கானிசமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குது. அதனால தான் ஐ சஜஸ்டட் யூ Eversolo and you also accepted it. Yeah, exactly, because before I told you, no, I was listening, I have a separate streamer, as you said, I have a separate DAC, and I was connecting to my main this amp. So that experience was because, you know, as we discussed before, that music streamer has got a limitations also. Yes. Because it was not going to the high resolution files and all. So that then the external DAC plays some role.
So then from it comes to our amp. So all these things are already handled by the same, and the important thing is all the apps are built in itself. So as you said, inside everything is handled inside. Yes. So the one processor itself is doing all whatever we talked about, preamp, DAC, and the streaming. All these things are handled by one guy. So that is, I think, and that too without any limitations. That is what it's more important. Exactly, more important. So most of the time when it comes to, if a device work as a all-in-one device, அதில் வந்து நிறைய limitations வந்து செட் ஆகும். ஸோ அது வந்து இல்லாமல் இது வந்து அந்த ஒரு தனித்தனியாக இது வந்து ஒர்க் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அது ஒரே டிவைஸில் இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், எஸ்பெஷலி in terms of space occupation. Before, very well, I was having it was so cramped. Now it is all everything in one. So that is one big advantage. And then the space looks very awkward or something. So now it is all in the build. And now, as you said, technically also, what the three individual things achieve, they brought it into the same mix one, and that is achieving also, that is giving the results also. So Eversolo is really I am enjoying it, and it is worth of what we intended for. ஸோ இப்போது இதில் வந்து என்ன மாதிரியான மியூசிக் நீங்கள் வந்து லிசன் பண்ணுறீங்க? உங்களோட மியூசிக் ப்ரிஃபரன்சஸ் என்ன இருக்குது? Okay. So as I told you before, see, I don't stop with one genre of music. Yes. So basically from Tamil Nadu, so I first started with lot of listening film music. So Tamil, Telugu, Malayalam, Hindi, this is the 4 dominant music in India. Other than that, other regions also produce, but I used to listen these 4. Then along with the Indian classical is Carnatic as well as the Hindustani. Then internationally, like vocals, Western classicals, and other my interest of genres like pop, jazz, country. So I have a wide varieties of listening music, spectrum of music, and with that I have a collections also. In the நிறைய collections வச்சிருக்கேன். So I have subscribed for the music streaming also. என்னுடைய hard disk ல about 60 to 70,000 songs வச்சிருக்கேன். So I used to listen. அதில் என்னன்னா, it is not only that, I have MP3 also, the very old, when first most of them from Raja sir songs. Yes. அதுக்கப்புறம் இப்போ now lot of high resolution songs have come, lot of with improved formats like FLAC, WAVE, 24-bit songs அப்படின்னு நிறையா வந்துட்டு. ஈவன் இஃப் யூ see our lot of தமிழ் மியூசிக் ஆல்சோ ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தீங்கன்னா அதே ரிலீஸும் பண்ணுறாங்க. ஒரிஜினலாகவே இப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணியுமே ரிலீஸும் பண்ணுறாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ஐ டோன்ட் ஸ்டாப் வித் ஒன் பர்டிகுலர் ஜான்ர் ஆஃப் மியூசிக் ஆர் ஒன் இது மட்டும். அதனால் ஐ லிசன். அதனால் எல்லா இதையும் வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி சிஸ்டம் ஆல்சோ. ஸோ when I listen old songs, it was a different kind of experience. The same thing when you come to the modern day present song, it is a different kind of experience. So I don't stop with any one particular genre. I listen a lot of music. Sure. And நீங்கள் எப்போவுமே லிசன் பண்ணுற சாங்ஸ் வந்து இப்போது நீங்கள் லிசன் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அண்ட் வாட் எக்ஸைட்ஸ் யூ இன் திஸ் சிஸ்டம்? This is for example, let me start with ராஜா சார். சரி, ராஜா சாரில் ஏன் நம்ம ராஜா சார் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, when he started இவ்வளோ டெக்னிக்கலி அட்வான்ஸ் இதெல்லாம் இல்லை. அவருடைய இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு ஒன் ஸ்டெப் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த சாங்ஸ் அப்போ லிசன் பண்ணதுக்கும் இப்போது அதே சாங்ஸை வந்து நம்ம நிறைய ஹை ரெசல்யூஷன் பண்ணி லிசன் பண்ணி இந்த சிஸ்டத்தில் கேட்குறதுக்கும் there is a lot of excitement. There are some songs which stand out from each music director. அதில் வந்து அப்படிங்கிறதுனால மற்றது இதுன்னு சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கேட்கணுன்னா ஐ கேன் ஸ்டார்ட் வித் அக்னி நட்சத்திரம். எஸ், மேபி நின்னு கோரி இஸ் ஒன் ஆஃப் த சாங். நம்ம அப்பையிலேருந்தே எல்லாரும் கேட்பாங்க, இட் இஸ் அ கல்ட் கிளாசிக் சாங். ஸோ அது வந்து அதனுடைய இதை அந்த ஃபுல் இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஓப்பனிங்லேருந்து கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரிச்னஸ்ஸு தட் விச் வாஸ் நாட் தேர் மச் இன் த மை ப்ரீவியஸ் சிஸ்டம். இது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது இப்போ இதில். இந்த என்டையர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரலுமே அந்த சாங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கோரியில் வந்து எதையுமே மிஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து ஃபுல் சாங்கையும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தேர் ஆர் சம் சாங்ஸ் விச் ஃபார் யூ இட் மேபி லைக் ஈஸி லிசனிங். சாங் மட்டும் ஓடிட்டுருக்கும், நீங்கள் சில சமயம் வேலையை செய்யலாம். தேர் ஆர் செர்டைன் சாங்ஸ் விச் அரெஸ்ட் யூ. யூ ஹாவ் டு சிட் அண்ட்
லிசன் தட் சாங். அதில் வந்து நின்னுக்கோரி பட் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போகிறது வந்து இந்த சிஸ்டமில் அந்த மாதிரியான சவுண்டை வந்து இதை எக்ஸிபிட் பண்ணால் தான் நம்ம உட்கார முடியும். எக்ஸாக்ட்லி. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ வில் டெல் டு மை ஆடியன்ஸ் தட் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து வர அந்த சவுண்ட் சிக்னேச்சர் வந்து உங்களை கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கும். யூ வில் நாட் மூவ் அட் ஆல். நீங்கள் அது வந்து அந்த சாங் முடிச்சுட்டு தான் உங்களால் வந்து மொபைலைஸே பண்ண முடியும். அதான் சொல்கிறேன். இட் இஸ் லைக் அரஸ்டிங் யூ இன் ஒன் பிளேஸ். அந்த மாதிரி சாங் இது. அது அப்புறம் வந்து இந்த ரெட்டை வால்குருவியில் ராஜராஜ சோழன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் ஃப்ளூட்ஸு ஸ்ட்ரிங்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதனுடைய லெவல் வேறு மாதிரி. ஸோ அதெல்லாம் மிட் 80s ரெக்கார்ட் பண்ணதுனால அது வந்து மிட் டோன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அண்ட் அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுறது இந்த வார்ம் டோன் மெக்கின்டோஷ்ல இருந்து வருது இல்லையா, ரொம்ப. பட் அதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணுறது ஒரு ½ hour கழிச்சு நீங்கள் வந்து சிஸ்டமை ரன் பண்ணி ஒரு ½ hour கழிச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எப்படின்னா அந்த மியூசிக் குக்காகி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். இதை ஜாவித் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே எஸ்டர்டே வாட் ஐ லிசன் there were some visitors at my home. I played Raja Sir's very first music, 16 வயதில் செந்தூரப்பூவே song. That opening gives really a jerk for me. It's a pure like a based, if you listen that song, it's based on the western classical. இந்த ஓப்பனிங்கில் வரும் இல்லையா, அதுவும் என்கிட்ட இருக்கிறது வந்து அந்த டயலாகோட இருக்குது. ஓகே ஓகே. அந்த அந்த சாங்கில் பழைய படம் அது எத்தனை பேருக்கு தெரியும், ஏன்னா இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் தெரியாது. There was a boy, I called him. Do you know this song was recorded 50 years before? That was I think 76, 77. Yes, yes, like maybe. It's almost close to 50 years. You listen that song here, it was a completely different experience. That opening music itself was totally different. Even that boy was stunned. He could not believe that. Sir, 50 years he was asking me. Yes, exactly. This song was recorded 50 years before. You see how it is, this system is reproducing that. No, even 50 years முன்னாடி வந்து they couldn't have possibly, imagined that sound can be reproduced in this quality, right? Yeah. So அப்பவே வந்து யோசிச்சு பாருங்க, அந்த கிரியேஷன் வந்து it has surpassed its technology at that time. அது டெக்னாலஜிலாம் தாண்டி இன்னி வரைக்கும் நிக்குதுன்னா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு கூட நிக்கும். அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா அந்த கேரக்டரில் வந்து அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு ட்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு டயலாக் வருது. அந்த டயலாகு வந்து அதோட ஒரு மியூசிக் ஓவர்லேப் ஆகுது. இந்த டயலாக் அண்ட் மியூசிக் ஓவர்லேப்ஸ், தென் திஸ் மியூசிக் ஸ்டார்ட்ஸ். ஸோ அந்த இது வந்து அந்த லேயரே செப்பரேட்டாக தெரியறது. ஸோ விச் யூ மைட் நாட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லிசன்ட் இன் அதர் சிஸ்டம்ஸ். ஏன்னா அப்போல்லாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணவே பண்ணாது, வெறும் சாங் மட்டும்தான் கேட்கும் அதில். ஸோ திஸ் சிஸ்டம் வாஸ் ஏபிள் டு reproduce the whole thing. As I told you, the dialogue and the overlap of the music and where the music starts. So it gives a thrill. Maybe I have missed that song. Probably we'll listen to it in the listening session. Sure, we will do it. Play and we can do it. Of course. So starting from that, there were many songs, as I told you, like this Rajaraj Soran and another great song from Talabadi. Yes. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அது வந்து பேசிக்கலாக எல்லாருக்கும் தெரியும். ரெக்கார்டிங்கே அந்த பாட்டினுடைய நார்மல் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது இந்த மாதிரி சிஸ்டத்துலாம் காமிக்கும் போது இட் இஸ் ஃபுல்லி என்ஹான்ஸ்டு கம்ப்ளீட்லி. It was really a thrill to listen to these kind of songs. In fact, தளபதியில் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். இந்த சாங்க்கு வந்து they given lot of importance. ஸோ இந்த ரெக்கார்டிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம மற்ற when you compare with other song. ஸோ நார்மலாக கேட்கும்போதுமே இருக்கும். பட் when you listen to systems like this, it was completely fully enhanced and the listening experience was totally different. ஸோ இந்த மாதிரி இருக்குது. தென் comes to ஏஆர் ரஹ்மான் சார், கேட்கவே வேண்டாம், அவருடைய சாங்ஸ் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. தேர் ஆர் lot of music albums very close to me. One of them is அலைபாயுதே. அதில் வந்து இந்த பச்சை நிறமே சாங், அது அந்த ஓப்பனிங் இதுவே ரொம்ப நல்லா இருக்கும் அதில். ஆமாம். அப்புறம் வந்து தென் இந்த திருடாவில் வர்றது அந்த அந்த இன்ஃபேக்ட் அந்த படத்தில் வர இஃப் யூ லிசன் டு தட் திருடா சாங் வந்து ரஹ்மான் ஹஸ் கிவன் வெரி டைவர்சிஃபைடு மியூசிக். ஒரு சில பாட்டை கேட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரி சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து வேற அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துன்னு போய் அல்ட்ரா மாடர்ன் இதுலேயும் அந்த படத்தில் சாங்ஸ் இருக்கும். ஒரு வேரியஸ் இதை வந்து நல்லா கொடுத்துருப்பாரு. ஒரு வைட் ஜானர்ஸை வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதில். அந்த ராசாத்தி சாங் கேட்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு வில்லேஜில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. எஸ், நோ அப்சல்யூட்லி நோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் யூஸ்ட் இன் இட். ஆக்சுவலா அது ஆமாம் ப்ராபபிலி தி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியன் சினிமா, ரைட்? கரெக்ட். ஸோ அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சாங்கையும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த ஆல்பமும் I enjoyed it very well. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக there were certain albums of A.R. Rahman not much heard.
எனக்கு பிடிச்சதுல இருந்து உழவன்னு ஒரு படம் பண்ணாரு. எஸ், அதில் கண்ணில் ஊதாப்புன்னு கதிர். ஆமாம், அந்த சாங் வந்து ரொம்ப மெலோடியஸ் சாங்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அதில் சின்ஸ் யூ மென்ஷன் தட் அதில் ப்ரீலியூட்ஸ் அண்ட் இன்டர்லியூட்டில் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் கிளாசிக் டோன் இருக்கும். சொல்ல வந்தேன் அது. இந்த படம்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நிறையா ஹிட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உதயான்னு ஒரு படம் வந்தது ஆக்சுவலி. ஆமாம், அதில் உதயான்னு ஒரு சாங் வரும். தட் இஸ் ஐ திங்க் விஜய் ப்ராபப்லி ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரஹ்மானோட கொலாபரேட் ஆகி நடிச்சது. அந்த படத்துலேயும் ஒரு சாங் இருக்குது. இந்த சாங் வந்து ஏன்னா இந்த சாங்லாம் வந்து ரொம்ப வெரி ரேரிட்டி. இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக இட்ஸ் ஆர் ஆல் வெரி குட் சாங்ஸ், பட் ரொம்ப பாப்புலரைஸ் ஆகலை. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் எக்ஸாக்ட்லி. இது மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டருக்குமே நடந்திருக்கு. ராஜா சாருக்கும் இருக்குது, ஏஆர் ரஹ்மானுக்கும் இருக்குது. இந்த அனதர் ஆல்பம் ஐ தாட் ஆஃப் திஸ் கண்களால் கைது செய், அதில் வர சாங்ஸ்லாம் அந்த சிண்ட்ரெல்லா சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட். அந்த ஹோல் ஆல்பம் இட்செல்ஃப் அண்டர்ரேட்டட். ஆமாம், ஆனால் அதில் வந்து பியூட்டிஃபுல்லி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த இதில் ஏஆர் சார். அதில் இந்த சிண்ட்ரெல்லா சாங் அப்படி தான் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்புறம் அதில் எண்ணுயிர் தோழியன்னு ஒரு சாங் இருக்குது, கிளாசிக்கல் சைடில் ஒன்று போட்டிருப்பார். இது ரெண்டுமே வந்து வெரி ஸ்டார்க்கிங் டிஃப்ரெண்ட், டூ டிஃப்ரெண்ட் சாங்ஸ். ஸோ எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாங்ஸை வந்து இதில் கேட்கும்போது இது டேக்ஸ் மீ டு எ டிஃப்ரெண்ட் லெவல், கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அதனால் வந்து சில சாங்ஸை வந்து நம்ம பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம் அது வந்து சாங் ரெக்கார்டிங்குமே சரியாக இருந்திருக்காது, சிஸ்டத்தினால அது இன்னும் இதுவாக இருந்திருக்கும். பட் அது எல்லாத்தையுமே வந்து இது ஓவர் ரூல் பண்ணி பீட் பண்ணி நமக்கு கொடுத்துடுறது. ஸோ it gives me a different very rich experience. And no actually பார்த்தீங்கன்னா மிக்ஸ் வந்து நான் சொல்கிறது லேட் ஐ மீன் 80s முன்னாடியெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை நம்ம கிட்ட டெக்னாலஜி. பட் டியூரிங் 90s ஆஃப்டர் எவர் சின்ஸ் ஏஆர் ரஹ்மான் கேம், அவர் கூட ஐ ஹாவ் டு மென்ஷன் திஸ் ஹெச் ஸ்ரீதர்னு சொல்லி ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இருந்தார். He is a genius actually. ஆமாம், whatever mood he wants to set for the song, he will do it. அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே அந்த சாங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஏஆர் ரஹ்மான் ஆல்சோ செட் ரோஜாவில் வந்துட்டு புது வெள்ளை மலை இந்த சாங் கேட்கும் போது பீப்புள் ஷுட் ஃபீல் தட் கோல்ட், அந்த ஐஸ் கோல்டு வந்து ஃபீல் பண்ணணும்னு சொன்னப்போ அதில் வந்து ஒரு சில்னஸ் வந்து இருக்கும். அது வந்து தேவோட பிரில்லியன்ட்லி மிக்ஸ்ட் இட். ஸோ ஹெச் ஸ்ரீதர் வந்து ஏஆர் ரஹ்மானோட இருக்கிற வரைக்கும் அந்த டோனல் குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும், அவர் போனதுக்கப்புறம் அந்த டோனல் குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும். அதே இந்த சேம் திங் ஐ ஃபெல்ட் ஜாவேத். ஏஆர் ரஹ்மானில் வந்து புதிய முகம்னு ஒரு படம் வந்து இல்லையா, அதில் வந்து கண்ணுக்கு மையழகுன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன யூனிக்னஸ், அந்த சாங் வந்து ஐ திங்க் பி சுசிலா தான் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி தட் மேபி த ஃபர்ஸ்ட் டைம், ஐ எம் நாட் வெரி ஷூர் அபவுட் இட். அந்த சாங் நீங்கள் கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய சீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐ யூஸ் டு ஃபீல். ஏன்னா அந்த ஃபில்ம் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு இடத்துல இருந்து ஃப்ரூட் பாஸ்ட் இருப்பார், ரேவதி எப்படி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கண்ணுக்கு மயிழகு சாங் வரும்போதே அதில் லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் வைரமுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம அந்த சீன் அப்படி நம்மளுடைய மனசில் நம்ம கொண்டு வருவாங்க. இது இல்லை ஆக்சுவலாக வைரமுத்து அந்த லிரிக்ஸ் வந்து 10 years இந்த ரெக்கார்டிங் வரத்துக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே he was trying to sell it to all the music directors. He was not able to sell it because nobody could actually use it in the movie. Or அதுக்கு வந்து டியூன் வந்து போடுறதுக்கு யாருக்கும் தோணலை. ஸோ இது வந்து ரொம்ப கவித்துவமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஷெல்ஃப் பண்ணி வச்ச டியூன் தான் எடுத்து சேலாகாத டியூன் ஐ மீன் சேலாகாத அந்த லிரிக்ஸ் எடுத்து ரஹ்மான் கிட்ட கொடுக்கும்போது தென் ஹீ கேம் அப் வித் திஸ். ஆமாம், எஸ். ஸோ அதுக்கு அப்படி ஒரு பேக்ரவுண்ட். ஆமாம், கரெக்ட். அது மாதிரி நிறைய அந்த மாதிரி சில சமயம் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் அண்ட் தீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரிதமில் வந்து ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்கு இல்லையா. they have used a theme in that. theme in that. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து ஒவ்வொரு தீமையும் நீங்கள் அந்த கேட்கும்போது அந்த தீம் நமக்கு மனசில் வரணும்ல. கண்டிப்பாக சில சமயம் நமக்கு வந்து அந்த பிகாஸ் ஆஃப் தி அந்த சிஸ்டம் விச் வில் நாட் ரீப்ரொடியூஸ் தட் என்டையர் திங், நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியல. பட் அதெல்லாம் வந்து ஐ ஃபீல் அந்த காற்றே நீ அந்த பாட்டை வரும்போது அந்த ஓப்பனிங்கில் அந்த விண்டு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அது வரும்போது யூ ஃபீல் தேர் இஸ் அ விண்டு ஹியர். அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஈவன் அந்த தனியாக ஒவ்வொரு சாங்க்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி அப்புறம் நதியே சாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லி இந்த வாட்டர் இது பண்ணும்போது கம்போஸ் பண்ணும்போது ஒரு இது வரும் இல்லையா, அந்த சவுண்ட் எல்லாமே வந்து நமக்கு. ஸோ தட் அதை வரும்போது என்ன ஆகுதுன்னா the theme based songs I am on either water or fire or whatever it is and wind, அது எல்லாமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதை வந்து இங்கே வந்து அந்த எப்படி சில சமயம் வந்து விஷுவலாக பார்க்கும்போது அந்த எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமோ அதை வந்து ஒரு மியூசிக்கலில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்னா
ரியலி இட்ஸ் ஜீனியஸ் கிரியேஷன். அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு. So, how do you want to conclude your experiences with this particular equipment? Yeah, the conclusion is we discussed a lot about my music. So this system definitely gives an enhancement in my music listening per se. ஜென்ரலாகவே அதில் வந்து இந்த பர்டிகுலராக என்னென்ன இதில் வந்து வாட் ஐ ஃபெல்ட் என்ன அப்படி ஒரு குவாலிட்டிஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் ஒன், இட் ப்ரொடியூசஸ் எ வெரி ரிச் வார்ம் மியூசிக். கண்டிப்பாக தட் என்டையர் த சவுண்ட் ஸ்டேஜ் அண்ட் த சவுண்ட் ஸ்ப்ரெட் and the quality, and also I am able to enjoy the small nuances of the music. அதாவது மியூசிக் வந்து my feeling is I want to enjoy the last drop of it அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த என்டையர் அந்த மியூசிக்குள்ளே இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஃபைல் வருதுன்னா, இப்போ ஹை ரெசல்யூஷன் ஃபைல்ஸ் இட் ரன்ஸ் டு 80-85 MBs அந்த மாதிரி வருது. ஸோ இட் ரன்ஸ் டு 4 to 4.5 minutes. அந்த 4.5 minutesல இந்த என்டையர் சாங்கினுடைய இதை வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைக்கணும். அது தட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆல். அதாவது சிங்கர் அவங்க கொடுக்குற அந்த எமோஷன்ஸ் இந்த சாங், அண்ட் ஆல்சோ த லிரிக்ஸ் அண்ட் த மியூசிக் விச் சப்போர்ட்ஸ் த என்டையர் திங். இது எல்லாத்தையுமே வந்து பண்ணுறதுக்கு திஸ் சிஸ்டம் ஹெல்ப் அஸ். ஈவன் அந்த வாய்ஸில் வந்து இருக்கிற அந்த டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அது வந்து we have to feel that. இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வந்தேன்னா, ஒரு இந்த ஏஆர் ரஹ்மான் சாங் தான் எகைன் எங்கே எனது கவிதை சாங் கேட்டிங்கன்னா வெரி எமோஷனல் கண்டு அதில் அந்த சாங் வந்து வெரி எமோஷனல் சாங். அதை கேட்டிங்கன்னா நீங்கள் ஈவன் தோ மியூசிக் இஸ் தேர், பிகாஸ் ஆஃப் தி வாய்ஸ் டோன் அந்த இது வர்றதுனால டாமினேட் பண்ணுது. ஸோ இட் கிவ்ஸ் த எமோஷன்ஸ் டு யூ ஆல்சோ. எங்கே எனது கவிதை நம்ம அந்த இதை வார்த்தைகளை கேட்கும் போதே நமக்கு அந்த ஃபீல் வந்துடுது. ஸோ இதை எல்லாத்தையுமே இது மியூசிக்குள்ளே இருந்தாலுமே அதை எங்கேயாவது சம் ஹேஸ் டு ரீப்ரொடியூஸ் இல்லையா, பண்ணாதான் நமக்கு அந்த ஃபீல் வரும். தட் இஸ் வாட் திஸ் சிஸ்டம் இஸ் டூயிங். ஸோ அந்த இதை வந்து தி சிஸ்டம் இஸ் கிவிங் எ வெரி கிளியர், வெரி நல்ல வித் கிளாரிட்டி, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வெரி கிறிஸ்பி, அண்ட் ஆஸ் ஐ டோல்டு யூ சவுண்ட் ஸ்டேஜ் ஆகட்டும், இந்த வைட் ஸ்ப்ரெட் மியூசிக் ஆகட்டும், அந்த பஞ்ச், அந்த வார்ம்த் இட் கிவ்ஸ், அது எல்லாமே வந்து ஆஸ் அ ஹோல் ஐ கேன் ஃபீல் வித் திஸ். See, initially when we were discussing, we could have gone for McIntosh solid state amplifiers. Yeah. Solid state amplifiers போயிருக்கலாம். பட் அதில் வந்துட்டு இட் இஸ் மாடர்ன் அண்ட் மாடர்ன் அப்ரோச் தான் பவர் ஆம்ப்ளிஃபயரில். பட் அந்த கிளாசிக் டச் வந்து அந்த ப்ரீ ஸ்டேஜ்க்கு வந்து இவங்க டியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டியூப்பில் இருக்கிற அந்த வார்ம்த்னஸ் வந்து நம்ம இதில் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் வி சோஸ் MA252. ஸோ இப்போ நான் கேட்கும்போது அந்த சாங்கோட டைனமிக்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் சேஞ்சிங் இட். ஸோ நான் வந்து சாலிட் ஸ்டேட்லேயும் கேட்டிருக்கேன், அண்ட் டியூப் ஆம்ப்ளிஃபயர் இந்த ஹைப்ரிட் இல்லாமல் வெறும் எக்ஸ்க்ளூசிவ்லி டியூப் ஆம்ப்ளிஃபயர்லேயும் நான் கேட்டிருக்கேன். பட் இது ரெண்டுமே வந்து ஒரு ஹைப்ரிட் காம்பினேஷன் வந்து இட் கிரியேட்ஸ் அ ஹியூஜ் டைனமிக்ஸ் அண்ட் இன்னும் வேரிட் என்ன சொல்கிறது இன்டர்பிரிட்டேஷன், அந்த வேரிட் இன்டர்பிரிட்டேஷன் அந்த சவுண்டில் நம்மளுக்கு கொண்டு வருது. ஆமாம். ஸோ அது தான் வந்து அது நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, ஐ ஹாவ் அ ஹோம் தியேட்டர், இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் லிசன் த மியூசிக் தேர். பட் என்னோட இன்டென்ஷன் வந்து அது கிடையாது. ஐ வாண்டட் டு ஹாவ் அ டெடிக்கேட்டட் 2-channel சிஸ்டம் மியூசிக். இதையும் கூட நம்ம முன்னாடி பேசும்போது கூட நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி, சார் அதில் முதல்ல கேட்டு பார்த்துட்டு இது மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. Sitting in the home theater and listening through that 2-channel is also a different experience. But dedicated 2-channel சிஸ்டத்துலேருந்து காமிக்கும் போது இட்ஸ் totally a different experience. That's what அந்த டெடிக்கேட்டடாக கேட்கும் போது இட் கிவ்ஸ் மீ a different experience. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நம்மளுடைய எக்ஸைட்டட் லெவல்ஸு, அந்த இன்வால்வ்மெண்ட், வெரி இம்மர்ஸ் மியூசிக், தட் இஸ் வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மியூசிக்கை வந்து ஆஸ் ஐ டோல்டு யூ, ஐ எம் நாட் அ கேஷுவல் லிசனர், ஐம் வெரி சீரியஸ் லிசனர். ஸோ எனக்கு வந்து அந்த மியூசிக்கில் வந்து அந்த இம்மர்ஸ் பண்ணணும். இதை வந்து எல்லா மியூசிக்லேயும் நம்மளால் இது பண்ண முடியும். தோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரீசென்ட்லி ஐ வாஸ் லிசனிங் ஒன் ஆஃப் த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வோக்கல். ஆமாம். ஸோ தட் மியூசிக் வாஸ் டோட்லி ஆண்ட்ரியா பாக்லி அப்படின்ட்டு. அவருடைய இது வந்து மியூசிக் வந்து இந்த வோக்கல்ஸ் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்குறது இந்த சிஸ்டம். அப்படியே சம் ஆஃப் ஹிஸ் சாங்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ் ஆல்சோ வேர்ல்டு வைட். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் இதில் கேட்கும் போது இட் கிவ்ஸ் மீ அ டிஃப்ரெண்ட் ஃபீல். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் த சாங்ஸ் விச் ஆர் எனர்ஜைஸ்ட் சாங்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் எஸ்பெஷலி பை ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், we feel we are really energized when we listen to this music. For example, the
அந்த அரபிக் கடலோரம் சாங் கேட்டாவே அந்த சாங்கை இந்த ஓப்பனிங்லேருந்து கேட்கும்போதே வி கெட் அ ஃபீல் ஆஃப் தட் சாங். ஸோ இது மாதிரி இந்த என்டையர் அந்த மியூசிக்னுடைய இதையே வந்து இந்த சிஸ்டம் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்லா ரிச்சாக கொடுக்கறதுனால ஐ யூஸ் டு என்ஜாய் இட். யூ பின் குவைட் ட்ராவலிங் ஃபார் சம் டைம் இல்லையா, அக்ராஸ் த குளோப். நீங்கள் எல்லா கண்ட்ரீஸும் நிறைய கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரீசெண்ட்லி பின் டு ஆஸ்திரேலியா டூ. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எதனா சான்ஸ் கிடைச்சதுன்னா அங்கே எப்படி லிசன் பண்ணுறாங்க பீப்புள் அண்ட் என்ன மாதிரியான சிஸ்டம் வச்சுருக்காங்க அண்ட் நம்ம சிஸ்டம் எப்படி அங்கே வந்து அவங்களோட கம்பீட் பண்ணது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து அதை கெஸ் பண்ண முடிஞ்சது அவங்களால? இப்போ இந்த ட்ரிப்பில் வந்து ஐ ஹேட் பீன் டு எ ஸ்டுடியோ பிகாஸ் ஐ வாண்ட் டு பேசிக்லி ஜஸ்ட் ஃபார் மை இன்ட்ரெஸ்ட் டு சி த ப்ராடக்ட், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ் யூ செட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம அதை பேசினா அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இல்லை அவங்கள்ட்டேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். அது வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை நம்ம வச்சிருக்கிறத சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஐ டென்ட் டெல் அபவுட் அவர் ப்ராடக்ட். ஐ வாண்ட் டு பை சம் ஆக்சசரிஸ் ஃபார் மை ப்ராடக்ட். ஸோ யூ ஆர் ஷோயிங் மீ ஆல் தோஸ் திங்ஸ். தென் when I talked about that our product like McIntosh with Sonus Faber, immediately the respect you would have received would have been phenomenal. Completely changed. Then he started, sir, wait, you are having a Macintosh with Sonus Faber? Oh, that means then you should have a different product, sir. Then he took me to the next level of the product. So he was until that time they would have treated you as a novice. Novice. Adukapram they would have realized that what kind of product you have and what kind of listening space you have. Space, novice mari da namba idu pannittu irundanga. But when we sat down also, then immediately they started understanding what is our music level of listening music level. So இந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்கிறவங்கலாம் எந்த மாதிரி மியூசிக்கை கேட்பாங்கங்கிறத அவனுக்கு தெரிஞ்சிச்சு. தென் ஹீ ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ, சார் வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் யூ ஆர் லிசனிங், எந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க. தென் ஐ செட் தட் நம்ம எக்ஸாக்ட்லி நான் இந்த உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய ஜானர்ஸ் எல்லாமே சொன்னேன். தென் சம் ஆஃப் த மியூசிக்ஸ் வேர் வெரி மச் அப்பீலிங் டு தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த வோக்கலிஸ்ட்டு, அதில் வந்து ஒரு சம் ஆஃப் த சாங்ஸ் ஆர் வெரி ரொம்ப இது இருக்குது. அதையும் அவங்களும் தே ஆல்சோ அக்செப்டட் எஸ் தி சாங்ஸ். அப்போ தென் ஈ செட் தட் சார் இந்த மாதிரி சாங்ஸை கொடுக்கணும், தென் யூ ஷுட் பை தீஸ் கைண்ட் ஆஃப் அக்சசரிஸ் விச் வில் ஃபர்தர் ஹெல்ப் யூ. He was showing me you have to put some of the pads under your music system to absorb the and the distortions and absorb பண்ண. then cables வந்து இந்த மாதிரி கேபிள் வாங்குங்க. ஸோ இது to travel to this direction going to the next level. ஸோ இது மாதிரி so they started respecting it. Yes. They understood what kind of customers we are having it, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ தென் தே வில் அவங்க லெவலுக்கு பிகாஸ் தே ஆர் இன் அ ஸ்டுடியோ தே ஹாவ் ஸோ மச் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அவங்களுடைய மியூசிக் இதுன்னு தென் ஹீ டுக் மீ டு திஸ் ஓன் ஸ்டுடியோ. தென் ஹீ பிளேட் சம் ஆஃப் த சாங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் திங். இதே பாருங்கள் சார், நான் ஜஸ்ட் நோ ஐ எக்ஸ்பிளைன் யூ லிசன் தி சேம் சாங் இன் டு திஸ் சேம் சாங் இன் டு திஸ். சின்ஸ் நம்ம இந்தியன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து சம் ஆஃப் த ஃபியூ இண்டியன்ஸ் கிளாசிக்கல் சைடில் தெரிஞ்சுருக்கு. அனுஷ்கா சங்கர், பண்டிட் ரவிசங்கருடைய டாட்டர், அவங்களுடைய ஃபியூ ஆல்பம்ஸ் வந்து இட் வாஸ் வெரி ஃபேமஸ் தேர். அதில் வந்து சில சாங்ஸை ப்ளே பண்ணி காமிச்சாங்க எனக்கு, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்களே சொல்கிறாங்க, சார் வி யூஸ் டு என்ஜாய் திஸ் சாங், சி த நம்ம இப்போ பேசுகிற மாதிரி அந்த சிட்டார்லேருந்து அதில் இதெல்லாம் கேளுங்க சார் அந்த இதுன்னு சொல்லி. தென் ஸோ பேசிக்கலி சே வென் இட் கம்ஸ் டு மியூசிக் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, யூ மஸ்ட் பி நோயிங் இட், இந்த மியூசிக், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் இதெல்லாம் எப்படின்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலகம் முழுக்க வந்து மியூசிக்கை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சோன்னா ஒரு மாதிரி தான் எல்லாருங்க, அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஆமாம், தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் மியூசிக் லிசனிங். ஒன்ஸ் யூ லவ் இட் யூ லிசன் த மியூசிக், தட்ஸ் இட். ஸோ நான் வந்து இப்படி தான் சார் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. வேர் வி ஹேவ் differentiation in other things we don't have in this field. Yes. That's why people used to say in the art, culture, sports, music, இதெல்லாம் வந்து it's called a level playing field because this unite the people from all over the country. Yes. So that's why they respected us as you said, and then they give அதுக்கு நம்ம என்ன வேணுமோ நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அவங்க. Yes. So they are not very generic or something. இது இருக்கு சார் அதை வாங்கிக்கோங்க, அது இருக்கு சார் வாங்கிக்கோங்க. It's quite obvious in our country. So அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம தலையில கட்டணும் என்ன கிடையாது. Because they immediately understand the customer. Even if you don't know also they suggest, சார் பெட்டர் இதுக்கு பதிலாக இதை இப்படி போங்க because one of my friend was who is there in Sydney, he is building a home theatre of his own. So he also came with me. In fact he only took me because we have the same interest. So when he was asking me, I was wondering, that guy was giving a specific guidance to him. So unga room size irundha, the same way approach what you have done for our home theatre, I could see the same thing there also. So they are seeing what is your room size, how many seats you want to put, what kind of acoustics you want.
So then he is suggesting what is the kind of equipments you have to put, 7 channel, 10 channel, 15 channel போடணுங்கிறதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமர் டு கஸ்டமர், கேஸ் பை கேஸ் பேசிஸ், கஸ்டமர் டு கஸ்டமர் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ்திரேலியா ஆல்சோ இட்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட் when it comes to home theater. ஸோ அவங்க அங்கேயே வந்து ஏன்னா இன்ஹவுஸ் பிராண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, கிரிக்ஸ் மாதிரியான கம்பெனியெல்லாம். ஸோ தே ஆர் ஸோ ஸ்பெசிஃபிக் ஆன் இட். அண்ட் இந்த டெய்லர் மேட் சொல்யூஷன் வந்து கொடுக்கறதுல அவங்களும் வந்து நல்ல எக்ஸ்பர்ட்ஸ். ஆமாம், எக்ஸ்பர்ட்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம ப்ராடக்ட் சேம் ஃபோக்கல் ஒன்லி they were also suggesting. Okay. My friend is also buying focal only. So that home theater guy, he suggested for his, that is, he understood the customer, my friend, what is his requirement, what kind of movies he wants to watch, and his room size, other engineering. Based on that, he was giving suggestion. So he predominantly he was recommending focal is one of the best choice for you, like this. So what I am saying is, it is not something like as we discussed before, ஒரு ப்ராடக்ட் எடுத்து இதான் சார் இது வாங்கிட்டு போங்கங்கிறது கைண்ட் ஆஃப் இது கிடையாது. They wanted to understand the customer, their interest, almost the similar approach what we have seen, which you are also doing it with all our customers for quite a long time. So this is what we want, this is what we like. It is very easy to ஒரு சின்ன ப்ராஜெக்ட், சின்ன பட்ஜெட்டில் வர ப்ராஜெக்ட் வந்து அப்போது நம்மக்கிட்ட என்ன அந்த பட்ஜெட்டில் வரும், என்ன ப்ராடக்ட் இருக்குது, அது கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றத பார்த்து அது வந்து டெய்லர் மேக் பண்ணி கொடுக்கலாம். பட் when it comes to high end products, that is where all the அந்த ஒரு பர்சனல் டச் வந்து தேவைப்படுது. ஸோ கஸ்டமர் will also be confined to a certain sound signature. ஸோ அந்த சவுண்ட் சிக்னேச்சரை வந்து இதை வந்து எக்ஸிபிட் பண்ணணும். ஸோ அது வந்து கஸ்டமருக்கும் அது அப்பீலிங்காக இருக்கணும். he has to accept that sound. It is not like it is என்ன சொல்றது, அவங்களுக்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த டோனல் குவாலிட்டி வந்து செட் ஆகும். அது ஆச்சுன்னா மட்டும்தான் you will be able to sit and listen to movie or music or anything as such. ஸோ அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாமே நம்ம வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றது விஷயம் கிடையாது, ஆனா அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தட் இஸ் வாட் அந்த கோலே அதுதான். ஸோ அப்போ நாங்க வந்து we will take a back seat. நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், I will just show the road. இது இப்படி இருக்கு, உங்களுக்கு இது செட் ஆகுமா நீங்க பாருங்க, ரிவ்யூஸ் படிங்க. இந்த அது ரிவ்யூஸ் படிக்கிறதுலயே வந்து we have to இன்டெப்தா நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு நிறைய அதுல இன்புட்ஸ் கிடைக்கும். ஏன்னா உங்களை மாதிரியே ஒரு லிசனர் இருப்பாங்க, you have to identify them. ஏன்னா இதெல்லாமே வந்து நிஷ் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் எல்லா இடத்தையும் போய் நம்ம டெமோ பார்க்க முடியாது, அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு நம்ம கண்ட்ரியில. அப்படி இருக்கும்போது நம்ம ரிவ்யூஸ் as many reviews we go through, நம்மளுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இதுல வந்து இப்படி கிடைக்கும், ஸோ இந்த டோனல் குவாலிட்டி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமா. when both things aligns, that is when we go to that. So we give that space to customer, that is more important. ஸோ இதை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம டைம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் டைம் எடுத்துக்கோம். You have also been to several countries and you are also scouting the market and everything. So இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், உங்க ஜர்னில ஒரு நல்ல ஒரு மைல்ஸ்டோன் சொல்லலாமா? Definitely a big milestone, because see, I gradually improved my music listening. As I told you, started switching from the cassette to because I wouldn't say this is a destination. No, yeah, this is not a destination. In this field, there is nothing like a destination, because there are a lot of products are available in the market. So many improvements and advanced things are available. So நம்மளுடைய இதுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்டோ அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன பெஸ்ட் அவுட்புட் கிடைக்குங்கிறது தான் நம்மளுடைய இல்லை. அந்த வகையில் பார்த்தா, as I told you before, I started from cassette listening, then CD listening இருக்காது, then online streaming quality. Now I come to the very next level, because it's like a climbing in the ladder. So I come to a stage where my music listening has much improved, and it gives a lot of joy, pleasure for me to enjoy it, because as I told you, I'm listening wide varieties of music. The பழைய மியூசிக் இதை கேட்கும் போது அது ஒரு டைமென்ஷன் இருக்கும். Yes. And new modern music இருக்கும்போது it gives a different dimension. As I told you, pop, jazz, இந்த மாதிரி country, அந்த மாதிரி, because I was listening ஜார்ஜ் ஸ்ட்ரீட் ஒரு சாங்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும்போது இந்த கண்ட்ரி கேட்கும்போது அந்த ஃபீல் வருது. யூ கேன் இமேஜின் தட் யூ ஆர் ரைடிங் ஹார்ஸ், the cowboy style of the world, அந்த மாதிரிலாம். இந்த மியூசிக் சிஸ்டம் that produces different dimensions for the different kind of music, varieties of music. அதை நம்மளால நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி என்னோட லைஃப் பொறுத்தவரை
ஃபோன் கொடுத்தா மியூசிக் லிசனிங் ஒர்க்கில் வந்து மைல் ஸ்டோன் இன் மை லைஃப். I thank nature and God and the people, my friends and support my family for reaching this milestone.